ஒரு மிகப்பெரிய சாதனை படைத்து விட்டோம் என்று ட்ரம்ப் சொன்னார். ஆனால் அது வெறும் பூமரங்கிள் மாதிரி ஆகிப்போச்சு. நோபல் பீஸ் பிரைஸ் ஆகணும்னு ட்ரம்ப்புக்கு ஆசை இருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருக்கணும்? 16,000 குழந்தைகளை கொன்றொழித்தது இஸ்ரேல். ஏவுகணை மழையாக பொழிந்து சோழி முடிச்சாங்கன்னா ஈரான். ஈரானுக்குள்ள 700 மொசாத் படைகளை உளவு படையாக அனுப்பி இன்றைக்கு 700 பேரையும் பிடிச்சிச்சு. Q&Q Pharmacy. Invest smart, earn extraordinary, guaranteed return, 100% buyback assurance. Q&Q Pharmacy. தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய பொன்ராஜ் சார் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் நீங்களே சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இஸ்ரேல் ஈரான் அந்த யுத்தம், அதில் அமெரிக்காவுடைய ரோல், அது குறித்து இப்போ சமீபத்தில் வந்திருக்கிற த இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியுடைய தலைவருடைய பேட்டி தான் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கிறது. அது என்ன நடந்துச்சு? அவருடைய பேட்டி என்ன? அதாவது B2 ஸ்பிரிட் ஸ்டெல்த் பாம்பர் வச்சு 6 குண்டுகள் ஃபர்டோலையும் நட்டான்ஸ்லையும் இஸ்ஃபஹான்லையும், ஃபர்டோவில் 6 குண்டு, ஓகே, நட்டான்ஸ்லையும் இஸ்ஃபஹான்லையும் இது பேட்ரியாட்டிக் மிசைல் லான்ச், இதை வச்சு லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ணி தாக்குதல் நடத்துனாங்க. இந்த 6 குண்டு B2 பாம்பர் 30,000 பவுண்ட்ஸ் ஒரு குண்டு. அது உள்ளே போய் 100 அடி ஆழத்திற்கு பாறையவே மலையவே குடைஞ்சு உள்ளே போய் வெடித்து சிதறத்தக்கக்கூடிய வல்லமை பெற்ற பாமர் தான் B2 பாமர். இது இது மாதிரி ஒரு 7-8 கிளாஸ் ஆஃப் சேம் ஈக்குவலண்ட் பாமர்ஸ் இருக்குது. ரஷ்யாட்ட இருக்கு, அமெரிக்காட்ட இருக்கு, சைனாட்ட இருக்கு. அதுதான் உச்சபட்ச ஆயுதமா சார்? ஆயுதம்ல அதிகமான எடை கொண்டு ஓகே பாமர் தூக்கிட்டு போகிறது. இது 30,000 பவுண்ட்ஸ்னா ரஷ்யாட்ட 40,000 கிலோ. 40,000 கிலோ தூக்கக்கூடிய உச்சபட்ச பாம்பர் ரஷ்யாட்ட தான் இருக்கு. இவங்ககிட்ட 30,000 பவுண்ட்ஸ் 18,000 கிலோ தூக்குற மாதிரி இருக்கும். இது இந்த பாம்பரை யூஸ் பண்ணி, அதாவது அணுகுண்டு ஏவுவதற்கு முந்தைய ஸ்டேஜ். அப்போ இந்த பாம்பரை யூஸ் பண்ணி நியூக்ளியர் சைட்ஸ் 3 நியூக்ளியர் சைட்ஸை அட்டாக் பண்ணுறதுக்கு அமெரிக்கா அட்டாக் பண்ணுச்சு. அதனால் இஸ்ஃபஹான் தான் குரூடு யுரேனியம் யுரேனியம் ஆக்சைடை எல்லோ கேக்காக மாற்றுற இடம் இஸ்ஃபஹான். அங்கேருந்து அதை என்ரிச் பண்ணக்கூடிய இடம் ஃபோர்டோ அண்டு நட்டான்ஸ். 2 இடத்துல என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டி இருக்குது. அண்டர் கிரவுண்டு உள்ளே பண்ணுறாங்க. அப்போ ஈரான் 300 அடி 200 அடி 300 அடிக்கு கீழே அந்த ஃபெசிலிட்டியை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கு. இவங்க பாம் 100 அடிக்கு கீழே விழுந்து அழிச்சிட்டோம்னு இவங்க யூஎஸ் டிக்ளேர் பண்ணாங்க. ஓகே. ஆனால் அந்த இடத்துல இருந்து எந்த விதமான நியூக்ளியர் லீக்கேஜும் ரேடியேஷன் லீக்கேஜ் வரலைன்னு அடுத்த நாளே இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, நியூக்ளியர் ரேடியேஷன் லீக்கேஜ் இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? ஒன்று யுரேனியம் அங்கே இல்லை, இவர்கள் குண்டு போட்ட இடத்துல இல்லை, யுரேனியம் ஷூட் பண்ணிட்டாங்க. இல்லை அப்படின்னா இவங்க குண்டு போட்டது யுரேனியம் ஃபெசிலிட்டியை என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டியை தாக்கி அழிக்கலைன்னு அர்த்தம். 2 தானே இது, 2 தான் நடந்திருக்கு. ஸோ அப்போ இந்த 3 இடத்துலையும் பண்ண பிறகு ஒரு மிகப்பெரிய சாதனை படைத்து விட்டோம் என்று ட்ரம்ப் சொன்னார். ஆனால் அது வெறும் பூமராக மாறி போச்சு, பூமரங்கிள் மாதிரி ஆகி போச்சு. அது பெரிய குண்டு இல்லடா, அது வெங்காய வெடி குண்டு மாதிரி ஆகி போச்சுடா. அது கிணற தோண்டிட்டு போயிருக்கடா, தண்ணி வந்திருக்கடா இங்கே அப்படின்ட்டாங்க. என்ன அதனால் எதிர்பார்த்த விளைவுகள் அங்கே நடக்கலை. சார், இப்போ இந்த போர்ச்சூழலை தொடர்ந்து கவனித்து வருங்க. இது ஈரானுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியா சார்? ஒட்டுமொத்த இந்த இஸ்ரோ ஈரான் கான்ஃப்ளிக்டில் ஈரான் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைந்திருக்கிறது. ஆமாம், ஈரான் அது வெற்றியினால தான். ஈரான் இன்னும் 2 நாள் ஈரானை விட்டுருந்தா ஒட்டுமொத்த இஸ்ரேலையும் அழிச்சிருக்கும். அதனால தான் அமெரிக்கா உடனடியாக தலையிட்டு நெட்டன்யாகு அமெரிக்கா ட்ரம்ப்கிட்ட போய் வேண்டுகோள் வச்சு உடனடியாக தலையிட்டு இந்த பாம்பரை கொண்டாந்து போட்டு
ஒரு பெரிய ஒரு நியூக்ளியர் சைட்டை அழிச்சிட்டோன்ற ஒரு பெரிய இமேஜை கிரியேட் பண்ணி உடனடியாக பேசி போரை நிறுத்தத்துக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லி பேசி ஏதோ நிறுத்தியிருக்காங்க. இல்லைன்னா இஸ்ரேல் அழிக்கப்பட்டிருக்கும். 1947 இன்றைக்கு வரை இஸ்ரேல் இதுவரைக்கும் ஒரு ஸ்டேட்டு ஒரு தனிப்பட்ட நாட்டினிடம் மோதியது கிடையாது. இஸ்ரேல் மோதியது எல்லாமே யாரோட? ஆயுத குழுக்களோட, PLOவோட மோதிச்சு. சுமால் கண்ட்ரியான சிரியா, ஈஜிப்டு, ஜோர்டானோட மோதிச்சு. அராப் கண்ட்ரியோட, சுமால் கண்ட்ரியோட மோதிச்சு. ஆயுத குழுக்களான ஹமாஸு, ஹிஸ்புல்லாவோட மோதிச்சு. அவர்களை தனது மிலிட்ரி மைட்டால், ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டியால், மிசைல்ஸ் பவரால், ட்ரோன்ஸ் பவரால் அவர்களை எலிமினேட் பண்ணுச்சு. ஆனால் என்றைக்கு ஈரானுடைய உள் விவகாரத்தில் தலையிடுச்சோ அன்றைக்கு இஸ்ரேலுக்கு அழிவு காலம் பிறந்து விட்டது. என்றைக்கு ஈரானுக்குள்ள 700 மொசாத் படைகளை உளவு படையா அனுப்பி 700 பேரை உளவு படையை அனுப்பி ஈரானுக்குள்ள எப்படி ஜோர்டான்ல பேஜர் 4000 பேஜரை ஒரே இடத்துல வெடிக்க வச்சானா இல்லையா? ஆமாம் சார். ஹிஸ்புல்லாவுக்கு யூஸ் பண்ண பேஜரை வெடிக்க வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவை உருவாக்குனாங்களா இல்லையா? ஆமாம். அது மாதிரி எல்லா ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் அத்தனையுமே தனித்தனி பாகங்களாக பிரித்து ஈரானுக்குள்ளே கொண்டு அங்கே அதை அசம்பிள் பண்ணி இந்த மொசாத் உளவு படையினர் ட்ரோன்ஸையும் ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷனையும் கொண்டு ஈரானுக்குள்ள ஒரு இஸ்ரேலுடைய ஸ்பை பேஸை உருவாக்கிட்டாங்க. 700 பேர் அதில் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த ஸ்பை பேஸ் மூலமாக இவர்கள் எடுத்த முடிவு ஈரானுடைய முக்கிய IRGC-யினுடைய இராணுவ தளபதிகளை நோட்டமிட்டு அவர்களை குறிபார்த்து அடிச்சு காலி பண்ணாங்களா இல்லையா? ஈரானுடைய தளபதிகளை நியூக்ளியர் சயின்டிஸ்ட் யாருன்னு பார்த்து மொசாத் உளவுப்படை உள்ளே போய் நியூக்ளியர் சயின்டிஸ்ட்டை ஸ்மால் ட்ரோன்ஸை வச்சு அட்டாக் பண்ணி கொன்றாரு. இது எல்லாத்தையும் லேட்டாக புரிந்து கொண்டார் ஈரான். இன்றைக்கு 700 பேரையும் பிடிச்சிருச்சு. ஒட்டுமொத்த மொசாத் 700 பேரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 3 பேரை தூக்கில் போட்டிருக்காங்க. இந்த ஒட்டுமொத்த ஈரானும் உருவாக்கி வைத்த இந்த மிசைல் ஸ்டாக் பைல் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இஸ்ரேலை அழிச்சிருக்கிறது. 2000 கிலோமீட்டர் தாண்டி இஸ்ரேல் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இஸ்ரேலுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், இந்த அயன் டோம்லாம் சொல்லி பெரிய 3 டைம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அயன் டோம், டேவிட் ஸ்லிங், ஆரோ, இந்த 3 3 டைம் ஏர் சிஸ்டத்தையுமே காலி பண்ணி ஏவுகணை மழையாக பொழிந்து சோழி முடிச்சாங்கன்னா இல்லை ஈரான். ஃபர்ஸ்ட் டைம் இஸ்ரேல் வாஸ் ஃபேஸிங் எ பிகர் எனிமி ஃப்ரம் எ அரப் நேஷன். ஃபர்ஸ்ட் டைம் இஸ்ரேல் வாஸ் டிஃபீட்டட். அப்போ ஏன் காரணம்? இஸ்ரேல் உங்களுக்கு நாடே இல்லை, ஜூஸ் செட்டில்மெண்ட்டு தான் இருந்தது பாலஸ்தீன பகுதிகளில். அந்த செட்டில்மெண்ட்டுக்கு 1947 உங்களுக்கு அந்த ஜூ செட்டில்மெண்ட்டு கொஞ்சம் அங்கங்கே இருந்த இடத்த நீங்கள் ஒட்டுமொத்த பாலஸ்தீன பகுதியிலேருந்து 56% பிரித்து இஸ்ரேல்னு கொடுத்தாங்க. UN ரெசல்யூஷன், ஐக்கிய நாடுகள் சபை கொடுத்தாங்க. 44% தான் பாலஸ்தீனத்தை மக்களுக்கு கொடுத்தாங்க. நீ அதை வச்சுக்கிட்டு ஒழுங்காக இருந்திருக்கணுமா இல்லையா? அரப் கண்ட்ரீஸ்க்கும் இவங்களுக்கும் இஸ்ரேலிய அரப் வார் நடந்துச்சு 1948. அப்போ அரப் கண்ட்ரியும் தப்பு பண்ணாங்க. யார்? ஈஜிப்டுக்கு காசா ஸ்ட்ரிப்பை பிடிக்கணும்னு ஆசை, ஜோர்டானுக்கு வெஸ்ட் பேங்கை பிடிக்கணும்னு ஆசை, சிரியாவுக்கு லெபனானை பிடிக்கணும்னு ஆசை. இப்போ யாருக்குமே பாலஸ்தீனத்தை கிரியேட் பண்ணணும்னு ஆசை இல்லை. யார்? சுற்றி இருக்காரு அரபு நாடுகள் எல்லாத்துக்கும். அந்த ஆசையை நிராசை ஆக்குனது இஸ்ரேல். 1946 வார், 48 வார் இந்த இஸ்ரேல் அரப் வார், 1956 சூயஸ் கிரைசிஸ், 1967 6 டே வார், 1973 டாம் கூப்பர் வார், 2025 இந்த வார் ஈரான் இஸ்ரேல் வார். இதில் தான் இஸ்ரேல் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. புரிஞ்சுட்டீங்களா? ஆனாலும் பிரச்சனை முடிஞ்சா அப்படின்னா முடியலை. பாலஸ்தீன மக்களுக்கான பிரச்சனை முடிஞ்சானா முடியலை. அப்போ என்ன பண்ணணும்? ஐக்கிய நாடுகள் சபை நீ அமைதியை திரும்பணும், அமைதியை கொண்டு வரணும்னு நினச்சேன்னா, அமெரிக்கா அமைதியை கொண்டு வரணும்னு நினச்சேன்னா, நோபல் பீஸ் பிரைஸ் ஆகணும்னு ட்ரம்ப்புக்கு ஆசை இருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருக்கணும்? என்ன பண்ணணும்? 1947 எந்த பகுதிகளை பாலஸ்தீன மக்களுக்கு பிரித்து கொடுத்தார்களோ, எந்த பகுதியை இஸ்ரேலுக்கு கொடுத்தார்களோ அந்த பகுதியை ரீஸ்டோர் பண்ணி கொடுக்கணுமா இல்லையா? ரீஸ்டோர் பண்ணி கொடுக்கணும். இழந்த கட்டிடங்கள், இழந்த பொருளாதார சிதைவுகளிலிருந்து ரீஹாபிலிட்டேஷனுக்கு
ப்ரோக்ராம் போடணும். இன்டர்நேஷ்னல் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸை அங்கே பொசிஷன் பண்ணணும். அங்கே வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் பாலஸ்தீன அரசாங்கம் வருவதற்கு வழிவகை செய்யணும். அதெல்லாம் பண்ணுவாங்களே சார். இதெல்லாம் செஞ்சால் தான் அங்கே அமைதி திரும்பும், இல்லைன்னா அந்த அமைதி திரும்ப வாரம் நடந்துகிட்டே தான் இருக்கும். சார் இப்போ இந்த காசா பகுதி மக்கள் அந்த இஷ்யூலேருந்து டைவெர்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த போரை மிக தீவிரமாக இஸ்ரேல் பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூற்று இருக்கே சார். காசா வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரிப்பு. ஓகே, அது வந்து ஈஜிப்டுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கு இடையில இருக்கு. இந்த ஸ்ட்ரிப்பு வந்து பாலஸ்தீன மக்களுக்கான ஒதுக்கப்பட்ட பகுதி. இதில் ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட பகுதியில் பாதியை காணும். இப்போ 85% காணும். 85% இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பண்ணிடுச்சு. அப்போ அதை எதிர்த்து அங்கே போராடுறான்ல பாலஸ்தீன மக்கள். அதனால தானே ஆயுத குழு இங்கே வருது. உன்னைய பொறுத்த வரைக்கும் ஹமாஸ்காரன் தீவிரவாதி, பாலஸ்தீன மக்களை பொறுத்த வரைக்கும் அவன் சுதந்திர போராட்ட வீரன். இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும், அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும், நாட்டோ நாடுகளை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்புல்லா வந்து தீவிரவாதி. அரபு நாடுகளுக்கும் ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் ஈரானுக்கும் அவன் சுதந்திர போராட்ட வீரன், பாலஸ்தீன சுதந்திர போராட்ட வீரன். தானே இங்கே பிரச்சனை. அப்போ என்ன, அந்த பழசை ரீஸ்டோர் பண்ணி கொடுக்கணுமா இல்லையா? கொடுத்தா தானே அங்கே அமைதி திரும்பும். பாலஸ்தீனம் காசா ஸ்ட்ரிப்பை ஒட்டு மொத்தமாக அழிச்சதில்ல இஸ்ரேலு. மருத்துவமனைகள் அழிச்சது, குழந்தைகளை கிட்டத்தட்ட 55,000 சிவிலியன்ஸ் அழிச்சது, 16,000 குழந்தைகளை கொன்றொழித்தது இஸ்ரேல். கொன்றொழிச்சா இல்லையா? ஹமாஸனுடைய தாக்குதல் 1200 சிவிலியன்ஸு இஸ்ரேல்ஸ் 36 குழந்தைகளை கொண்டுச்சு. ஆனால் இஸ்ரேலுடைய தாக்குதல் எத்தனை பேர்? 55,000 பாலஸ்தீன மக்களை கொன்றளித்தது, 16,000 குழந்தைகளை கொன்றளித்தது. இன்றைக்கி காசா ஸ்ட்ரிப்லையும் வெஸ்ட் பேங்க்லையும் பிச்சை எடுத்துக்கிட்டு சாப்பாட்டு உணவுக்கு அலையக்கூடிய குழந்தைகளுடைய அவலம் பார்த்தா அதெல்லாம் மனித இனமே வந்து வேதனைப்படணும், வெட்கப்படணும், வெட்கி தலைகுனிய வேண்டிய நிலை இருக்குது. கடைசியில் சாகிறது யார்? குழந்தைகள் தான். அது இஸ்ரேல் குழந்தைகளாக இருக்கட்டும், இல்லை பாலஸ்தீன குழந்தைகளாக இருக்கட்டும், பெண்கள் தான். இஸ்ரேல் பெண்களாக இருக்கட்டும், பாலஸ்தீன பெண்களாக இருக்கட்டும், முதியவர்கள் தான். அது இஸ்ரேலாக இருக்கட்டும், பாலஸ்தீன. அப்போ பாதிக்கப்படுறது யார்? இந்த மக்கள் தான். இப்போ இந்த மக்களை பாதுகாப்பதற்கு, மக்களுக்கு அமைதி திரும்பினா தான் மக்கள் நிம்மதியாக வாழ முடியும். அப்போ அந்த அமைதி திரும்புவதற்கு இஸ்ரேலும் ஒத்துழைக்கணும், பாலஸ்தீனமும் ஒத்துழைக்கணும், அரபு நாடுகளும் ஒத்துழைக்கணும், அமெரிக்காவும் ஒத்துழைக்கணும், ஐக்கிய நாடு சபையிலும் ஒத்துழைக்கணும், இந்தியாவும் அதற்கு முயற்சி எடுக்கணும். இதெல்லாம் நடந்தால் தான் அங்கே வந்து ஒரு அமைதி தரும். சரி, இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் அவர் வந்து தன்னுடைய அந்த பிரதமர் பொறுப்பை வந்து, ஏன்னா அவர் ஒரு சிறுபான்மை வெற்றியை தான் அங்கே பெற்றிருக்கிறார், அதை ஹோல்ட் பண்ணுறதுக்காக இந்த தேசபக்தி, இந்த போர் இதெல்லாம் வந்து ஒரு ஆயுதமாக வைக்கிறார்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு. அவர் ஃப்ரம் த பிகினிங் அவர் வந்து பொய் சொல்லியே வந்தவர். ஈராக் அதிபரை சதாம் ஹுசைனை ஒழிச்சிட்டா, கொன்றொழித்து விட்டால், சதாம் ஹுசைன்ட்ட அணுகுண்டு இருக்குது, சதாம் ஹுசைன்ட்ட கெமிக்கல் பாம் இருக்குது, இதை வைத்து கொண்டு இந்த பகுதியினுடைய அமைதியை சீர்குலைக்கிறார் என்று சொல்லி அவர் மேலே குற்றச்சாட்டு சொல்லி அவரை ஒழித்து ஈராக்கை அழித்தவர் யார்? அமெரிக்காவை வைத்து ஈராக்கை அழித்தவர் யார்? நெட்டன்யாகு. இன்னைக்கு வரைக்கும் நெட்டன்யாகு அமெரிக்காவை தவறாக தான் வழிநடத்திட்டு இருக்காரு. $3.8 பில்லியன் மிலிட்ரி எய்டு அமெரிக்கா வருஷத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு இஸ்ரேலுக்கு. இதையெல்லாம் வந்து அமெரிக்காவுடைய மக்கள் எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க, ஜூஸ் எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க. நெத்தன்யாகுனுடைய அதிகார வெறி, பதவி வெறி, டெரிட்டோரியல் ஆக்கிரமிப்பு வெறி, இத்தனையும் வைத்து கொண்டு எங்கள் அமெரிக்கா மக்களுடைய வரிப்பணத்தை நீ பாழாக்குற என்று அமெரிக்க அதிபரை கொஸ்டின் பண்ணுறாங்க அமெரிக்க மக்கள். அமெரிக்காவுடைய காங்கிரஸ் எங்களை கேட்காம, காங்கிரஸை கேட்காம பிரசிடெண்ட் முடிவெடுத்து, ட்ரம்ப் முடிவெடுத்து B2 பாமரை அனுப்பி இந்த போரில் தலையிட்டது சட்ட விரோதம் என்று அறிவித்திருக்கிறது. அமெரிக்க மக்கள் இஸ்ரேலுக்கு உதவாதே என்று போராட்டத்தை நடத்துகிறார்கள். அமெரிக்காவில் நடக்குது. ஜூயிஸ் மக்களும் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. ஈரான் எங்களுக்கு வி வாண்ட் பீஸ்ன்னு சொல்கிறாங்க. யார்? ஜூஸ். அப்போ அமைதியை விரும்பக்கூடிய ஜூஸ் இன்னமும் இருக்காங்க. அப்போ ஜூஸை வைத்து கொண்டு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இஸ்ரேல் தலைவர் நெட்டன்யாகு அந்த மக்களை தவறாக வழிநடத்தி இந்த போருக்கு, இப்படிப்பட்ட போருக்கு, தொடர்ந்த போருக்கு அவர் தான் காரணமாக அமைந்திருக்கிறார். அப்போ யாரு காரணம்? அமெரிக்காவுக்கு புரிஞ்சிருக்கணுமா இல்லையா நேரம்? சார், இப்போ பாகிஸ்தானோடு காட்டுகிற நெருக்கம்,
ட்ரம்ப் அவருடைய தளபதிக்கு கூப்பிட்டு விருந்து வச்சது. இப்போ இந்த ஐநாவில் உருவாக்கப்பட்டிருக்கிற தீவிரவாதத்திற்கு எதிரான ஒரு குழுவுக்கு பாகிஸ்தானை தலைமையாக கொண்டு வந்திருக்கிறது. இந்த பாகிஸ்தானை வைத்து ஈரானுக்கு எதிரான ஒரு திட்டத்தை அமெரிக்கா தயார் பண்ணுதுன்னு நம்ம எடுத்துக்கலாம் சார். பாகிஸ்தான் வந்து ஈரானுக்கு ஈரான், ஆப்கானிஸ்தான், சாரி இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈரான். அப்போ பாகிஸ்தான் பக்கத்தில் ஈரான் இருக்குது. அப்போ ஈரான் அடிக்கணும்னா பாகிஸ்தானோட உதவி வேணும். இந்தியாவுடைய லீடர்ஷிப்பை மோடியை வந்து ட்ரம்ப் நம்பாதனால தான் மோடியினுடைய லீடர்ஷிப்பையோ மோடியினுடைய ஆளுமையோ ட்ரம்ப் நம்பாதனால தான் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அசிம் முனீரை கூப்பிட்டு விருந்து வைத்து கௌரவிச்சார். ட்ரம்ப் பதவியேற்ற உடனே எல்லா வெளிநாட்டு தூதர்கள்லாம், வெளிநாட்டு பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர்லாம் போய் பார்த்தாங்க, வாழ்த்து சொல்ல போனாங்க. எல்லா நாட்டு தலைவர்களையும் வாசல் வரை வந்து வரவேற்று உள்ளே அழைத்து சென்று திருப்பி வந்து வாசல் வரை வந்து வழி அனுப்பி வைத்தவர் யார்? ட்ரம்ப். நம்ம பிரதமர் மட்டும்தான் ஒரு லேடியை அனுப்பி, மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அனுப்பி வாசல் வரைக்கும் வந்து வரவேற்க வைத்து திரும்பி போகிறப்பையும் அந்த அம்மா வச்சு அனுப்பி விட்டார். அன்னைக்கே வந்து ட்ரம்ப் வந்து மோடிக்கு கொடுத்த மதிப்பு என்னன்னு தெரிஞ்சு போச்சு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இவர் போறாரு எல்லாத்துக்கும், நான் என் குதிரையை முன்னால் விடுன்னு இவர் போறாரு. இப்பயும் ஒரு 10 நாள் சுற்றுப்பயணத்தில் போறாரு. இவர் போறாரு. ஆனால் பட்டு ட்ரம்ப் இவரை மதிக்கிற மாதிரி இல்லை. நிறைவா சார், இந்த போர் சூழல், இந்த பாகிஸ்தானை பயன்படுத்தி அமெரிக்கா வச்சிருக்கிற திட்டம், ஈரான், இஸ்ரேல், இந்த பாலஸ்தீன மக்களுக்கான விடுதலை, இந்த போர் திசை எப்படி செல்லும்னு நினைக்கிறீங்க சார்? பாகிஸ்தானை பயன்படுத்துறதெல்லாம் ஒரு துருப்பு சீட்டு தான். அதெல்லாம் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டு வாருக்கெல்லாம் அது உதவாது. ஏதோ ஒரு துருப்பு சீட்டு, ஏதோ அங்கே ஒரு தூண்டுதல், ஒரு இரிட்டேஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு தான் பாகிஸ்தான்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ இல்லையா. பாகிஸ்தான்லாம் இஸ் நத்திங் ஃபார் அமெரிக்கா. ஈவன் இந்தியாவே நத்திங் ஃபார் அமெரிக்கா அப்படின்றப்ப பாகிஸ்தான் என்ன சுஜிபி? அமெரிக்கா வந்து he thinks he is the super power of the world and he still declare that I am the super power அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. அதனால் வந்து அதாவது உலக அளவில் ஒரு அமைதியை விரும்பக்கூடிய தலைவர்களது பற்றாக்குறை, உலக அளவில் வீரத்தையும் விவேகத்தையும் பயன்படுத்தி மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை தவிர்த்து கார்ப்பரேட் இன்ட்ரெஸ்டுக்காக உழைக்கக்கூடிய தலைவர்கள் பெருகிவிட்டார்கள். நாட்டை வளர்க்க வேண்டும், நாட்டை அமைதி பாதையில் செலுத்த வேண்டும், நாட்டுடைய மக்கள் பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும், நாட்டுடைய மக்களது பெர் கேபிட்டா இன்கம் முன்னால் வரணும் என்று நினைக்கக்கூடிய தலைவர்கள் குறைந்து கொண்டே வருகிறார்கள். அப்படிப்பட்ட நாடுகள் எல்லாமே வந்து அமைதியை விரும்பக்கூடிய நாடுகளாக OECD கண்ட்ரிஸ்னு முன்னால் இருக்குது. OECD கண்ட்ரிஸ்னு ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட், அந்த கண்ட்ரிஸ்லாம் பெர் கேபிட்டா இன்கம் அதிகமாக இருந்து நாட்டினுடைய ஜிடிபி அதிகமாக உயர்ந்து முன்னால் இருக்குது. ஆனால் வளர்ந்த நாடுகள், வல்லரசு நாடுகள் எல்லாமே என்ன நினைக்குது அப்படின்னா, எல்லா நாடுகளும் நாங்கள் தான் சூப்பர் பவர், நாங்கள் தான் வல்லரசு என்ற சித்தாந்தத்தை நிலைநாட்ட விரும்பக்கூடிய அனைத்து நாடுகளும் இன்றைக்கு மக்களுடைய அழிவுக்கு தான் காரணமாக இருக்காங்களுடைய, மக்களுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இல்லை என்பது தான் ஒட்டுமொத்த ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன். கண்டிப்பாக சார், அது உலக புரிதல் குறித்து நம்ம நேயர்களுக்கு மிக சிறப்பாக விளக்குனீங்க. உங்களுடைய இந்த நேரத்திற்கும் வாய்ப்பிற்கும் நன்றி, மிக்க நன்றி. Q&Q Pharmacy. Services available: medicine, optical, diagnostics, audiology. Q&Q Pharmacy.